ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் பத்தின தகவல்கள் கூடவே வைகுண்ட துவார தரிசனத்துக்கான முதல் 3 நாட்கள் எலக்ட்ரானிக் டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்னைக்கு ஓபன் ஆகுதுன்ற அப்டேட் கொடுத்திருந்தாங்க. பட் அந்த நாள்ல என்ன டைம்ல இருந்து என்ன டைம் வரைக்கும் ஓபனிங்ல இருக்கும், ரிசல்ட் வந்து என்ன டைம்க்கு அப்டேட் பண்ணுவாங்கன்ற லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் புக்கிங்கோட போர்ட்டல்ல கொடுத்திருக்காங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட் ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் எப்போ ஓப்பன் ஆகுன்ற அஃபிஷியல் அப்டேட் அவங்க வெப்சைட்டில் வரலனாலும் நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை எதை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிடிடியில் ரீசெண்டாக நடந்த ஒரு மீட்டிங்கில் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொசீடிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் டேட் அப்டேட் ஆகிருச்சு, பட் இன்னும் அஃபிஷியலாக தான் வரல. உங்களுக்கு அதே டேட்டில் தான் புக்கிங் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி காலையிலேருந்து பிப்ரவரி மாதத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் பிப்ரவரிக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நமக்கு ஹோமம் டிக்கெட் இருக்கும், அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீக் டேஸில் போகிறீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் இருக்குது, இல்லை நேரடி சர்வ தரிசனம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து டிசம்பர் மாதத்தில் நீங்கள் தரிசனம் போகணும், இதுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணலை, டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்ரீனிவாச திவ்யாநகருக்கு விசேஷ ஹோமம் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க டிசம்பர் மாதத்துக்கு. டிசம்பரில் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ உங்களுக்கு இருக்காது, அந்த 10 நாட்கள் இந்த ஹோமம் டிக்கெட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த டைம் முழுக்க அந்த 10 நாட்களும் சாதாரண பக்தர்கள், அதாவது நேரடி சர்வதர்ஷனம் வரக்கூடிய பக்தர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதுக்காக டிக்கெட்ஸ் வந்து நிறையவே குறைச்சிருக்காங்க. முதல் 3 நாட்கள் முன்னெல்லாம் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதே பெரிய ஒரு விஷயமா இருக்கும். கிடைக்குமா கிடைக்காதா, போக முடியுமா போக முடியாதா, மீதி நாட்கள் டிக்கெட் இல்லைன்னா தரிசனம் இல்லை, இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதனால் தூரத்துலேருந்து வரவங்களாம் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகியிருந்தாங்க. இந்த முறை 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஃபுல்லாக சர்வதர்ஷனம் அப்படின்னு சொன்னதே நிறைய பேருக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். டிக்கெட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம போய் க்யூவில் ஜாயின் பண்ணாலே சாமி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நாளைக்கு காலையில் 2 புக்கிங்ஸ் இருக்குங்க, தேவைப்படுறவங்க பண்ணிக்கோங்க. ரெண்டுமே டிசம்பர் பற்றி தான் இருக்குது. ஒன்று வந்து 300 ரூபா தரிசன டிக்கெட்டோட ஆல்டர்னேட்டிவ். இந்த ஹோமம் டிக்கெட் புக் பண்ண போகிறவங்க மெயினாக நோட் பண்ணிக்கிங்க. ஹோமம் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். இல்லை நான் டிக்கெட்டை மட்டும் புக் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணாமல் 300 ரூபா க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கெட்டை கீழே ஸ்கேன் பண்ணி வேலிட் பண்ணாங்கன்னா தான் நமக்கு தரிசனத்துக்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு உங்களை சர்வ தரிசனத்துக்கோ ஏதோ அனுப்பிச்சி விட்டாங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஹோமம் அட்டன் பண்ண முடிஞ்சால் மட்டும் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு 12 வயசுக்கு கீழே குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹோமத்தில் டிக்கெட் புக் பண்ண தேவையில்லை, அவங்கள கூட்டிகிட்டு போகலாம். 300 ரூபா க்யூலே அலோவ் பண்ணுவாங்க. டிடிடி டெம்பிள்ஸில் இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸோட சேவா டிக்கெட்டும் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது 2 புக்கிங்கும் நாளைக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கு அடுத்ததான் வந்து வைகுண்ட துவார தரிசனம் முதல் 3 நாட்கள் 30, 31, 1 இந்த 3 நாட்களுக்குமே நமக்கு வந்து ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தான் கொடுக்க போகிறாங்க. அதாவது எஸ்எஸ்டி டோக்கனை தான் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த டோக்கனை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டாங்கன்னா நிறைய பேர் புக் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு கிடைக்காது அப்படின்றதுனால எலக்ட்ரானிக் டிப் அப்படின்ற ஒரு மெத்தடில் கொடுக்க போகிறாங்க. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டேட்டு நமக்கு தெரியும் எப்போன்னு சொல்லிட்டு. டைம்னு பார்த்தோன்னா வர்ற 27ஆம் தேதி, அதாவது நாளைக்கு 26, 27ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 1/12/2025 அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதனால் யாருமே அவசரப்பட தேவையில்லை, பொறுமையாக நம்ம பண்ணிக்கலாம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் அப் டு 4 பேர் வரைக்கும் நமக்கு டிக்கெட் கிடைக்கும். அதாவது 1+3 அப்படின்ற ஆப்ஷனில் தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் நம்ம பொறுமையாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதோட லிங்க்கும் வந்து தனியாக தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்ஸ்அப்லேயும் நமக்கு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, வெப்சைட்லேயும் பண்ணலாம், ஆப்லேயும் பண்ணலாம். 3 விஷயத்துலேயும் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம புக்கிங் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் தவிர லோக்கல் லாங்குவேஜஸ், அதாவது தமிழ்லேயுமே உங்களுக்கு வந்து இருக்கும். நிறைய லாங்குவேஜஸில் கொடுக்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றிலையும் எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுன்ற வீடியோ கண்டிப்பாக சேனலில் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுவேன். அதை பார்த்து கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டேட்டு நமக்கு தெரியும், டைம் வந்து 10 மணியில் இருக்கும். அப்போ 27னா பார்த்துக்கோங்க, 27, 28, 29. ஸோ நமக்கு டைமுங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதோட ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா 1ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். 2ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு நமக்கு இதோட ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. நமக்கு மெசேஜாக வரலாம். இப்போ வெப்சைட்டில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக செலக்ட் ஆகிட்டோன்னா மெசேஜ் வரும்.
அதில் உங்களுக்கு எஸ்எஸ்டி டிக்கெட் வரும். என்னைக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க டைம் பொறுத்து நீங்கள் தர்ஷன் வந்து பார்க்கலாம். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். வைகுண்ட ஏகாதசிக்கு சாமி பார்க்கணும்னு நினைக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். முதல் 3 நாட்களே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா லக்கு, போய் சாமி பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 300 டிக்கெட் ஓப்பன் ஆகும். அது தேவைனாலும் புக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த நாட்களில் நீங்கள் நேரடி சர்வ தரிசனம் கூட போய்க்கலாம். ஸோ இந்த டைம் வந்து நல்லா நம்ம சாமி தரிசனம் பார்க்க முடியும். துவார தரிசனம் பற்றி கவலைப்படவே தேவையில்லை. முதல் நாள் 3 நாளில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, 300 டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் கிடைக்கல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கிளம்பி போனீங்கன்னா நேரடி சர்வ தரிசனத்தில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசியை இந்த தடவை தரிசனம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. இந்த அப்டேட் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இன்றைக்கி திருமலா திருப்பதியோட அக்கமடேஷனுமே வந்து பிப்ரவரி மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நான் வந்து பிப்ரவரிக்கு 300 டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஜனவரியில் வைகுண்ட ஏகாதசிக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அது வந்து வேறு புக்கிங், இது வந்து வேறு டைம் கேப்லாம் அதில் வந்து கேட்காது. அதனால் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து இந்த 300 தர்ஷன் டிக்கெட் வைகுண்ட ஏகாதசி எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நியூஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா வைகுண்ட துவார தரிசன டிக்கெட்டுகள் இப்படி கிடைக்கும், எந்த நாளில் எத்தனை அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. திருமலையில் பக்தர்களுக்கு கூட்டம் சாதாரணமானது. பக்தர்களுக்கான வசதிகளை அதிகரிக்க டிடிடி முக்கிய முடிவுகளை எடுத்து வருகிறது. பொது பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்க புதிய திட்டங்களை வகுத்து வருகிறது. இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியை நினைவு கூறும் வகையில் 10 நாட்களுக்கு வைகுண்ட துவார தரிசனம் வழங்க முடிவு செய்துள்ளது. இதற்கிடையில் 300 டிக்கெட் வழங்கப்படும் தேதிகள் மற்றும் அவற்றை எவ்வாறு பெறுவது என்பதை டிடிடி வெளியிட்டுள்ளது. இந்த முறை பொது பக்தர்களுக்கு அதிக முன்னுரிமை அளிப்பதால் டிடிடி வந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 30 முதல் ஜனவரி 8 வரைக்கும் திருமலையில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 நாட்களில் தரிசன காலத்தில் மொத்தம் 182 மணி நேரம் இருக்கு. இதில் 164 மணி நேரத்தை பொது பக்தர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. வைகுண்ட துவார தரிசனம் தொடங்கும் முதல் 3 நாட்கள் 30, 31 ஜனவரி 1 இதில் வந்து 300 சிறப்பு நுழைவு தரிசனம், ஸ்ரீவாணி தரிசனம் முற்றிலும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுக்கிடையில டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு 300 சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளை டிடிடி வெளியிடும். ஜனவரி 2 முதல் 8 வரைக்கும் ஒரு நாளைக்கு 15,000 டிக்கெட்டுகள் ஒதுக்க சமீபத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து 5ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படும். இப்போது இந்த மாதம் அதாவது 27ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த அப்டேட்டை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் வைகுண்ட ஏகாதசி, துவாதசி, நியூ இயர் 3மே வந்து வருது. இலவச தரிசன டோக்கன்களுக்கு பதிவு செய்ய பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் 2ஆம் தேதி இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும். முதல் 3 நாட்களில் தரிசனத்துக்கான கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 3 நாட்களுக்கு சுமார் 2.13 லட்சம் பேருக்கு டோக்கன்களை ஒதுக்க டிடிடி திட்டமிட்டிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க 3 நாள் வந்து எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஜனவரி 2ஆம் தேதி முதல் 7ஆம் நாட்களுக்கு சர்வதர்ஷன பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு வந்து ஸ்ரீவாரியை தரிசனம் செய்யலாம். இந்த மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு அமராவதி கோயிலில் ஒரு முக்கிய நிகழ்வு வந்து நடைபெறுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 நாளுக்கு வந்து 2.13 லட்சம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பாக நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். சாதாரண லக்கி டீப் மாதிரி இருக்காது, கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது வரைக்கும் நடந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ உங்களுக்கு வந்து முதல் 3 நாட்களோ இல்லை மற்ற நாட்களுக்கோ டிக்கெட் புக் பண்ண முடியல, போனதே இல்லை, போகவே முடியலன்னு நினைக்கிற எல்லாருமே 3 நாட்களும் ஃப்ரீ டிக்கெட் தான். தாராளமாக ட்ரை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணுவோம், அதை பார்த்து கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். பிப்ரவரி மாதம் சம்மந்தப்பட்ட எல்லா புக்கிங்ஸுமே இன்னையோட முடிஞ்சதுங்க. இதுக்கப்புறம் வந்து நமக்கு நாளைக்கு வந்து இந்த ஹோமம் டிக்கெட்டும் லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் இருக்கும். அதுக்கு அடுத்தது வைகுண்ட ஏகாதசிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தடுத்த புக்கிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ நோட் பண்ணி வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ டோக்கன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க, அவைலபிள் இல்லை. நாளைக்கு 2 மணிக்கு மேலே டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம். நிறைய நியூஸ் அப்டேட்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன அந்த 300 டிக்கெட் வெளியிடக்கூடிய தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் டேட்டு தான், நோட் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் மட்டும் இன்னும் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம ஷேர் பண்ண வீடியோவில் கூட பேமெண்ட்டில் வந்து யூபிஐக்கு உங்களுக்கு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி புக்கிங்ஸில் யாரெல்லாம் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க, அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா, நார்மலாக என்டர் பண்ணி போகிறத விட இது ஈஸியாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதும் ஷேர் பண்ணுங்கள்.
அதுக்கு அடுத்ததாக ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய டவுட்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் ரூம் திருப்பதியில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. திருப்பதி பொறுத்த வரைக்கும் நிறைய ரூம்ஸ் இருக்கும், பட் அதோட ரிவ்யூ எப்படின்னு சொல்லி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அந்த ரூம்ஸோட லொக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு நேராக போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூம்ஸ் வந்து புக் பண்ணுங்கள். ஏன்னா ரிவ்யூஸ் நல்லாயிருக்கும், சில டைம் ரூம்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. திருப்பதியில் நிறைய ப்ரைவேட் ரூம்ஸ் வந்து இருக்குது, ஆனால் திருமலா பொறுத்த வரைக்கும் மடங்கள் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்டு வைக்கலாம், பட் நம்ம வந்து போகிறப்போ கிடைச்சாதான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன்ஸ் இருந்தது, அது இப்போ வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வேறு ஆப்ஷன் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு இல்லை. இன்றைக்கி தர்ஷன் டிக்கெட் உங்களால் புக் பண்ண முடியல அப்படின்னா ஹோமம் டிக்கெட் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் பார்க்கணும். அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம தர்ஷன் நாளுக்கும் முதல் நாளுக்கும் புக் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு அதில் லிங்க் வந்து காட்டும். தாராளமாக அன்றைக்கும் அதுக்கு முதல் நாள் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, கல்யாணோற்சவ சேவா வந்து ஜனவரி வந்து புக் பண்ணியிருக்கோம், எனக்கு வந்து துவார தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தாராளமாக புக் பண்ணிக்கலாம். 300 டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் தாராளமாக புக் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது ஒருத்தவங்க வந்து ஃபீமேலுக்கு பதிலாக மேல் வந்து நான் என்டர் பண்ணிட்டேன் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, ஸோ அதனால ஏதோ ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிக்கெட் புக்கிங்கில் ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டாக இருந்தால் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் நம்ம தர்ஷன் போகும்போது சொல்லிடலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி நீங்கள் புக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு புக்கிங் ஃபெயில் ஆகி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டே, அதாவது 3 to 5 டேஸ்க்குள்ளே அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். யூபிஐயாக இருந்தால் 1 டேலே வந்துடும். பேங்க் பேமெண்ட், அதாவது நெட் பேங்கிங்கோ இல்லை வந்து நீங்கள் கார்டில் பே பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ் ஒர்க்கிங் டேஸ்லேயே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து டோட்டலாக 12 மெம்பர்ஸ் இருக்கும் எங்கள் ஃபேமிலியில், 6 மெம்பர்ஸ்க்கு டிக்கெட் புக் ஆகிடுச்சு, 6 மெம்பர்ஸ்க்கு டிக்கெட் புக் ஆகலை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. புக் ஆகாதவங்க ஒன்று ஹோமமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் ஒரு மொபைல் நம்பருக்கு மேக்ஸிமம் நம்ம 2 பேருக்கு தான் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ஆஃப்லைனில் போய் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு எல்லாரும் எஸ்எஸ்டி டோக்கன்லேயே நீங்கள் தர்ஷன் போகலாம். இல்லை 6 பேர் 300 ரூபாயிலையும் 6 பேர் இப்படியும் போகலாம். ஸோ அதை தவிர ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து லாகின் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றி கேட்டிருக்கீங்க. தர்ஷன் டிக்கெட் புக்கிங்க்கு லாகின் ஐடி தேவையே இல்லை, மொபைல் நம்பரில் நம்ம வந்து லாகின் பண்ணாலே போதும். ஆப்பில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெப்சைட்டில் பண்ணும்போது மொபைலாக இருந்துச்சுன்னா டெஸ்க்டாப் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுற விதில்லைனா கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து காட்டாது. ஸோ அப்படி கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். நீங்கள் எதுக்கும் வந்து கம்ப்யூட்டர்லேயே இல்லைனா ஃபோனில் வந்து டெஸ்க்டாப் மோடு வந்து போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா வைகுண்ட ஏகாதசி பற்றி கேட்குறீங்க. ஏற்கனவே நிறைய டைம் அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வைகுண்ட ஏகாதசி 10 நாட்களுக்கு அக்கமடேஷன் பற்றி எதுவும் சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. முதல் 2 நாட்கள் எப்பயுமே ஆன்லைனில் கொடுக்கறதில்ல, பட் இந்த டைம் லக்கி டிப்பில் கொண்டு வந்திருக்கிறதுனால செலக்ட் ஆகிறவங்களுக்கு கொடுப்பாங்களா என்ன அப்படின்றது தெரியலங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மீதி நாட்களுக்கு உங்களுக்கு டிக்கெட் புக்கிங் ஆனாலே அதில் ஆல்ரெடி ஓப்பன் ஆகியிருக்கும். எப்பயுமே வந்து ஏகாதசி துவாதசி அந்த 2 நாட்களுக்குமே கேன்சல் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் தான் கொடுப்பாங்க. இந்த டைம் அதுக்கு என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, வைகுண்ட துவார தரிசனம் டிக்கெட் புக் பண்ணுறப்போ 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எந்த டிக்கெட்டில் நீங்கள் தர்ஷன் போனாலுமே, அது நேரடி சர்வ தர்ஷனமே எதில் போனாலுமே நமக்கு வந்து 12 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அவங்களோட ஆதார் கார்டு வந்து ஏஜ் ப்ரூஃப்காக வச்சுக்கோங்க. 12 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டுங்க. ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.